உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த திரைப்படம் ஜனநாயகன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் வெற்றி படமா தோல்வி படமா? பல தலைவர்களுக்கு எந்த ஒரு கடைசி திரைப்படமும் அமையல. இளைய தளபதி விஜய்க்காக இந்த கடைசி திரைப்படம் அமையுமா அமையாதா? இந்த திரைப்படத்துல வீடியோ முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லா படி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் இருக்கும் திரைப்படம் ஜனநாயகம். இந்த திரைப்படத்துல முதலமைச்சர் விஜய், மமிதா பச்சு, பூஜா ஹெக்டே, நாசர், பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவன் மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் ஜனநாயகம். இந்த திரைப்படத்துல இசை அனிருத். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு வெங்கட் கே நாராயணன். இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் எச் வினோத். இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னா நம்ம பார்த்துருவோம். கதை என்ன? அதாவது பல தடைகளையும் தாண்டி உடைச்சி எரிஞ்சு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படம் என்ன சொல்றதுன்னா, அந்த டைம்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கும். அதாவது சவுக்கு எம்ஜிஆர் எடுத்து கொடுத்து, தங்கமே இளைய தளபதி அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்ற மாதிரி அந்த சவுக்கோட செய்யணும். ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சவுக்கை எடுத்து அரசியல் தலைவர்களை அடிக்கிறது. அந்த ஏன்னா 50 வருஷமா நாங்க தான் ஆளுகிறோம். என் தாத்தா, என் அப்ப, இப்ப நானு, என் பையன், என் பையனுக்கு அப்புறம் எங்களை தவிர வேற யாருமே உள்ள வரக்கூடாது, நாங்க தான் ஆண்டு நிற்போம் அப்படின்னு பிரகாஷ் ராஜ் சொல்லுவார். ஆனா பிரகாஷ் ராஜ் நம்ம சொன்னாலும் அவரை யாரை நம்ம சித்தரிக்கப்பட்டதுன்னா தலைவர் கருணாநிதியாவும் மு.க. ஸ்டாலினாவும் தான் அந்த கதாபாத்திரத்தை சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. பிஜேபியை தாக்குற மாதிரியும், அதாவது நரேந்திர மோடி அவர்களை தாக்குற மாதிரியும் சில சீன்ஸுக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி அரசியல் நல்லது செய்யக்கு தான் இருக்கு, கெட்டது செய்கிறது, கெட்ட செய்தி ஏன் வரீங்க அப்படின்னு சொல்ற சீன் ஆகட்டும். அதே மாதிரி அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு உங்களை ஒழிக்க, அதாவது உங்களை விட மாட்டேன், உங்களை நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க சொல்றது, அதெல்லாம் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதனாலதான் இந்த திரைப்படத்தை போல எல்லாரும் பார்த்து பயந்து இதனால ஓட்டு குத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்படியே நிறுத்தி வச்சிருந்தாலும் ஒன்றும் போஜனம் இல்லையே. அவர்தான் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதெல்லாம் இந்த திரைப்படத்தை பார்க்காம வராமையே தடை பண்ணி வச்சிருந்தோம், வந்துருவாங்களோ ஒரு எல்லாரோட வயிற்றுல ஒரு புளியை கரைச்சிது. அந்த புளியை கரைச்சி தொட்டு நிறுத்தி வச்சாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் ஆயிட்டாரு. டைட்டில் கார்டில் சொன்ன பிரகாரம் அவர் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க முதலமைச்சர் விஜய் தான் போடணும்ட்டு. அந்த டைட்டில் கார்டு வந்துருச்சே, முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகம் திரைப்படம் வந்துருச்சே, அதை விட என்ன வேணும்? ஆனா இந்த படத்தோட கதைன்னு சொன்னா, அதாவது நல்ல மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு இளைய தளபதி விஜய் தான் ஆட்சிக்கு வரணும்னு எல்லா மீடியாவும் நான் கொடுத்துருக்கேன். அதை சமயத்தில் நல்லதும் சொல்லுவேன், கெட்டதும் சொல்லுவேன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கடைசி படம் முதலமைச்சர் விஜயோட கடைசி படம் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக, விஜய்க்காக மட்டுமே இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்கலாமா கண்டி. மற்றபடி இந்த திரைப்படத்தோட கதை என்னப்பா? என்னையா அப்ப கதையே இல்லைன்றியா நீ? அப்ப என்னதான் அந்த படத்துல கதை? அப்படி என்னதான் சொல்ல வந்தாங்க? அதிகாரம் சொல்லி என்னையா கதை கேக்குற? சொல்ல வந்தாங்க. ஐயோ அதெல்லாம் கேட்காத, கதைலாம் ஒண்ணுமே இல்லை. என்ன இந்த திரைப்படத்துல? ஏன்னா ஆப்பிரிக்கால ஜாதி கலவரம், மத கலவரம், மொழி கலவரம் சொல்லிட்டு ஆப்பிரிக்கால போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒண்ணு உண்டு பண்ணி அவங்களுக்குள்ளவே நம்ம துப்பாக்கி எடுத்துக்கணும். இந்த சிவில் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த சிவில் வார் கலவரத்தை கன்னு எடுத்து ஒவ்வொருத்தரும் அவங்களே சுட்டுக்கணும். அவங்க ஜாதிக்காரனா, இவங்க மொழிக்காரனா, இந்த மதக்காரனா அப்படின்னு சொல்லி அவங்களே சுட்டுக்கணும். இது பண்ணதான் கன்னு இது பண்றாங்க. ஸோ அந்த ஆப்பிரிக்கா மாதிரியே நம்ம இந்தியாவை அழிக்கணும். இந்தியாவையும் அதே மாதிரி பிரச்சனை இருக்கு. ஆப்பிரிக்கால என்ன பிரச்சனை ஓடுதோ அதே பிரச்சனையும் நம்ம நாட்டுல இந்தியாவிலையும் ஓடுது. மதக்கலவரம், ஜாதி கலவரம், மொழி கலவரம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம கோயிலுக்குள்ள போய் ஒரு குண்டை போட்டுட்டு அந்த முஸ்லிம்காரங்க தான் அந்த குண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னா சும்மா அப்படியே பத்திக்கிட்டு எரியும். ஜாதி கலவரம்.
நம்மளோட கோயில், நம்மளோட இந்து கோயிலை வந்து முஸ்லீம்காரன் வந்து குண்டு போட்டானா அப்படின்னு சொன்னவங்க, நம்ம 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 தமிழ்நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இந்துக்காரங்க ஒரு மசூதியை விட மாட்டாங்க. மசூதிக்காரன் வந்து அதுக்கப்புறம் கிறிஸ்டின்காரன் தான் பண்ணாங்கன்னு சொன்னா ஒரு சர்ச்சையும் விட மாட்டாங்க. வாடா எல்லாரும் சர்ச்சை உடைக்கலாம், மசூதியை கொளுத்தலாம், மசூதி குண்டு வச்சு இது பண்ணுவோம், ஒரு முஸ்லீம்காரனை வாழ கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ளவே முட்டிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இந்த திரைப்படத்தை. இந்த திரைப்படத்தை கதைன்னு சொன்னா இதுதான். இதுக்கப்புறம் இந்தியாவில் கலவரம் நடந்துதா இல்லையா? ஆப்பிரிக்கா மாதிரியே இந்தியாவில் வந்து அதே ஜனங்க ஆப்பிரிக்காவோட ஜனங்க வந்து கையில கன் எடுத்தாங்க. ஆனா நம்ம இந்தியாவில் வாழ்ற ஜனங்க கையில கன் எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? இதுதான் இந்த படத்தோட கதைன்னு சொன்னோம். இதுல வந்து இளைய தளபதி விஜய் வந்து ஜெயில இருப்பாரு. வேற ஒரு குற்றத்துக்காக ஜெயில போயிடுறாரு. அந்த ஜெயில இருப்பாரு. ஜெயில வந்ததுக்கு அப்புறம் அவர் அம்மாவை பார்க்கறதுக்கு அவர் யாருமே விட மாட்டாங்க ஜாமீன்ல. அது கௌதம் வாசுதேவன் வந்து அவரை கம்பல் பண்ணி கூட்டு போறாரு. கௌதமோட வாசுதேவன் வந்து ஒரு கட்டத்துல இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவரோட குழந்தைய வந்து யாருமே பார்த்து காலில் போது அவர் குழந்தைய அவர் தான் இது பண்றாரு. கௌதம் வாசுதேவோட அவங்க அம்மாவோட கனவையும் அவர் லட்சியத்தை வந்து ராணுவ அதிகாரியா ஆக்கணும். ஆனா இவங்க சில மெடிக்கல் பிரச்சனை, பிசிக்கலா வந்து ஏகப்பட்ட ஃபால்ட்ல இருப்பாங்க கௌதம் வாசுவோட பொண்ணு. ஆனா அந்த குழந்தையை எப்படியா நான் ஆக்கணும், தைரியத்தை ஊட்டி வளர்க்கறது தான் விஜயோட கதை. இது நடுவில் நடக்கிற ஏகப்பட்ட சம்பவம். இது வந்து பகவான் கேசரியோட சேம் ரீமேக் திரைப்படம். 80% பகவான் கேசரியோட ரீமேக் தான். பகவான் கேசரி திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஒரு 20% தான் இந்த திரைப்படத்தை இளைய தளபதிக்காகவும் அவரோட ரசிகர்களுக்காகவும் படத்தை வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து கடைசி திரைப்படம் வந்து எந்த ஒரு நடிகர்களுக்கும் அமைஞ்சதில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் கூட அவருக்கு எம்ஜிஆர் அவர்கள் கடைசி திரைப்படம் அட்ட ஃபிளாப். சினிமா இண்டஸ்ட்ரியிலையோ எம்ஜிஆரோட ரசிகர்களுக்கோ அவரோட கட்சிக்காரெல்லாம் இருக்காங்க, போய் கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அட்ட ஃபிளாப்பான திரைப்படம். அமிதாப் பச்சன் கடைசி திரைப்படம் அதுவும் அமையல. இவர் நம்ம இளைய தளபதி விஜய்க்கு கடைசி திரைப்படம் அமையுமா அமையாதா, வெற்றி படமா தோல்வி படமா அப்படின்னு கேட்டா இந்த திரைப்படம் வந்து வன்முறை காட்சிகள் ஹெவி. முழுக்க இந்த திரைப்படம் வைலன்ஸ் 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 அப்படிதான் சொல்லணும். மோசமான வைலன்ஸ். இளைய தளபதி விஜய் விடாவே ஒரு என்டர்டைன்மெண்ட், காமெடி, காதல், ரொமான்டிக் அப்படிதான் இருக்கும். குழந்தைங்க எல்லாம் உள்ள போகிறதுக்கு காரணமே அந்த ஒரு ரீசனுக்காக தான் வருவாங்க. இந்த திரைப்படம் வந்து குழந்தைங்க எல்லாம் உள்ள போய் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா கேட்டா சத்தியமா பார்க்க மாட்டாங்க. இளைய தளபதி விஜயோட முகத்துக்காகவெல்லாம் உள்ள போய் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து தூங்குன்னு காய்த்து போயிடுவாங்க. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ வந்து இந்த திரைப்படம் வந்து ஃபைட்டு ஈட்டு எல்லாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது நான். அதே மாதிரி அதிகமா வந்து இந்த கலவரத்தை உண்டு பண்ற காட்சிகள்லாம் முதலமைச்சர் விஜய் வந்து நடிக்கக்கூடாது. அவர் நடிகராகவும் நடிச்சிடலாம். இந்த திரைப்படத்தை எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பில்டப்பு தேவையா? என்னப்பா? ஆமா நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே வந்து ஒரு மாயதாரு இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்கணும்னு எதுவும் தெரியல. பாருங்க, அவங்கள தான் சொல்றாங்க. இந்த படத்துக்கு நானும் போய் பில்டப் போனச்சு போய் பார்த்தேன். இப்படி ஒரு திரைப்படமே இல்லை, பில்டப் படம் தேவை. இந்த திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் விஜய் ரிலீஸ் பண்ணாமையே குட்டிலேயே தூங்க வச்சிருக்கலாம். இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணது வேஸ்ட். பாதி பேர் வேற ஓடிட்டுலேயே பார்த்துட்டாங்க. ஓகேங்களா? கலெக்ஷன் இந்த படம் ரெக்கார்ட்லாம் பண்ணாதுங்க. அப்படியும் கலெக்ஷன் ரெக்கார்ட் பண்ணனா இவங்களா ஒரு கட்சி தொண்டர்களோ விஜயோட ஃபேன்ஸுங்களோ எம்எல்ஏங்க இவங்களாம் அசிங்கம் ஆகக்கூடாதுக்காக ஒரு பில்டப் பண்ணி இவங்களாவே ஒரு கலெக்ஷன் இதை வந்து உண்டு பண்ணுவாங்களே கண்டி. கலெக்ஷன்ல பெரிய கலெக்ஷன் ஆகும், பெரிய ரெக்கார்டெல்லாம் படைக்காது. 1000 கோடிக்கு மேலாம் தாண்டுமா? இம்பாசிபிள். அதெல்லாம் 1000 கோடியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த திரைப்படம் திருப்பி சொல்றேன், இந்த திரைப்படம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா விஜய்க்காக மட்டுமே பார்க்கலாம். மற்றபடி எந்த விதமான குவாலிட்டியும் இல்லாத ஒரு எனக்கு அறிந்தா இந்த படம் நம்ம நிறைய படம் பார்த்துட்டோம். கேப்டன் விஜயகாந்த், அர்ஜுன், சரத்குமார் இவங்கலாம் பார்த்துட்டோம். ஐ லவ் இந்தியா, சரத்குமார் படம்லாம் நிறைய பார்த்தோம். என்ன தனிப்பட்டவங்க ஒரு கருத்து, இந்த படம் பார்க்கணுமா வேணாமா கேட்டா விஜயோட முகத்துக்காக மட்டுமே பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துக்கினே இருங்க.